மல்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அன்னப்பண்ணி பெரியம்மாவை பார்க்குறாங்க. டாக்டரும் ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவங்க கண் முடிச்சிட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கோங்க, அடி கொஞ்சம் பலமாக பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. மல்லி அழுதுகிட்டே போயிட்டு பெரியம்மா பார்க்குறாங்க. பெரியம்மா பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா, எப்படி உங்களுக்கு இப்படி ஆச்சு, பார்த்து போகிறது இல்லையா பெரியம்மா? ஏ புள்ள, நான் என்ன அவ்வளோ சின்ன உருவமாக என்ன? ரோட்டில் ஓரமாக போனால் என்ன, நடப்புற போனான்னு நான் எப்படி போனாலும் வர எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய உருவம். அப்படி இருந்து ஒருத்தன் என்னை மோதிட்டு போனான்னா அது ஒன்றும் சாதாரணமாக போன மாதிரி தெரில புள்ள அப்படின்னு அன்னப்பண்ணி பெரியம்மா சொல்கிறாங்க. உடனே மல்லிக்கு டக்குன்னு ராஜி ஞாபகம் தான் வருது. இருக்கலாம் பெரியம்மா, அந்த ராஜேஸ்வரி கூட உங்களை இப்படி பண்ணியிருக்கலாம். என்ன புள்ள சொல்கிற, அவையாண்டி என்ன பண்ண போகிறா? ஐயோ பெரியம்மா, நாம் நினைக்கிற மாதிரி சாதனா இல்லை பெரியம்மா அப்படின்னு மல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அன்னப்பண்ணி செம ஷாக்காக வராங்க. என்ன புள்ள சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் பெரியம்மா, நாம் நினைக்கிறத விட அவள் ரொம்ப மோசமானவளாக இருக்கா. அவள் பெரிய சதிக்காரி பெரியம்மா, கூட தம்பியவே பழி வாங்குறதுக்கு என்னென்ன திட்டமாக போட்டுட்ருக்கா தெரியுமா அவன் அப்படின்னு மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி அதுக்குள்ளே விஜயை போய் பார்க்குறாங்க. ஜெயிலில் பார்த்து மல்லி ராஜேஸ்வரியை பற்றின உண்மையை சொன்னாலுமே விஜய் நம்பாத அளவுக்கு ஒரு ஆக்டிங்காக போகிறாங்க. விஜய்க்காக சமைச்சு எடுத்து போய் கொடுக்கறது, வெண்பாட்டு வீடியோ கால் பேசுறது, விஜய்க்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு ராஜேஸ்வரி மிகப்பெரிய ஒரு ஆக்டிங்காக போடுறாங்க. விஜயும் அதில் தான் அக்கா தான் தனக்காக ரொம்ப கஷ்டப்படுறா, ஆனால் மல்லி எதுக்காக தன்னை பார்க்கவே இல்லை. மல்லி மேல் நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், ஆனால் நம்ம ஜெயிலுக்கு வந்ததுலேருந்து மல்லி வரவே இல்லை, நம்ம அக்கா மட்டும் தான் நமக்கான விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் விஜயும் மனசில் நினச்சிக்கிறாரு. இங்கே மல்லி நம்ம அன்னப்பண்ணி சொன்னோடனே அன்னப்பண்ணி சொல்கிறாங்க, புள்ள அப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரி அந்த ராஜேஸ்வரி சாதாரண ஆள் இல்லை புள்ள, அவள் மிகப்பெரிய மோசக்காரி தான். ஆனால் இவளை பற்றி நம்ம போய் விஜய் தம்பிட்டு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ப மாட்டார் புள்ள. ஏன்னா அவருக்கு தேவை ஆதாரம் மட்டும்தான். ஆதாரத்தை சொன்னால் மட்டும்தான் விஜய் தம்பி நம்புவார். இல்லைனா நாம் என்ன சொன்னாலும் அது நம்பாத அளவுக்கு அந்த ராஜேஸ்வரி மிகப்பெரிய ஒரு நடிப்பை நடித்து ஈஸியாக நம்ம விஜய் தம்பியை ஏமாற்றிடுவார். அப்புறம் நாம் தான் விஜய் தம்பியை விட்டு விலைக்கு போகிற மாதிரி இருக்கும். நம்ம கூட இருக்கும்போதே அவள் இப்படிலாம் பண்ணுறாளே, நாமளும் விஜய் தம்பி விட்டு விலகி போயிட்டோம்னா அப்புறம் யோசிச்சுப்பாரு விஜய் தம்பி நிலமையை. விஜய் தம்பி நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் புள்ள. தெரியுது பெரியம்மா, அதான் எனக்கே இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல பெரியம்மா. எப்படியாவது ராஜேஸ்வரியுடைய உண்மையான முகத்தறியை கிழிச்சு விஜய் மட்டும் நிப்பாட்டணும் பெரியம்மா. அப்போ தான் விஜய்க்கு புரியும். விஜய் அவங்க அக்காவை ரொம்ப பெருசாக நம்பிட்டுருக்காரு, ஒரு அம்மாவாக நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவங்க விஜய்கிட்ட இருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னை பழி வாங்கணும் அப்படின்னு என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பெரியம்மா. அதை நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியம்மா அப்படின்னு மல்லி அழுகிறாங்க. உடனே அன்னப்பண்ணி யோசிக்கிறாங்க, இல்லை புள்ள, இதுக்கு உனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை. அந்த நம்பிக்கையான ஆள் இருந்தால் மட்டும்தான் உன்னை பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த ராஜேஸ்வரி யார் அப்படிங்கிற உண்மையவும் விஜய்கிட்ட சொல்ல முடியும். இரு புள்ள வரேன் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாங்க. எடுக்கவும் மல்லி ஒன்று, என்ன பெரியம்மா யாருக்கு கால் பண்ணுறீங்க? இருப்புல வரேன் அப்படின்னு அன்னப்பண்ணி நேராக அரவிந்துக்கு கால் பண்ணுறாங்க. அரவிந்து கால் பண்ணி இது மாதிரி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ மல்லிக்கும் உதவி தேவை, நீ வந்தால் கொஞ்சம் மல்லியை காப்பாற்ற முடியும் தம்பி அப்படின்னு சொல்லவும் அரவிந்த் ஒன்று அடுத்த ஒரு 1 ஹவரில் கிளம்பி வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே மல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அரவிந்துக்கு சமாளிச்சு, எனக்கு ஆல்ரெடி இந்த ராஜேஸ்வரியை பற்றி தெரியுங்க, அவங்க ஏற்கனவே உங்களுக்கு ஆசிட் ஊற்ற விட்டாங்கல்ல, அந்த பிரச்சனை காரணமே அவங்க தான், இந்த பாருங்கள் அப்படின்னு அந்த வீடியோவையும் காட்டுறாங்க. அதனால் எனக்கு அவங்கள பற்றி ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் அவங்க இந்த அளவுக்கு மோசமாக இறங்குவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல இருக்கட்டும், அவங்கள பற்றின உண்மையை நம்ம ஆதாரத்தோட விஜய்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட உண்மையான முகத்தையே கிழிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் மல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. பார்த்தா அப்போ தான் நம்ம ராஜேஸ்வரி ஸ்டேஷனில் விஜயை பார்த்து வெளியே வராங்க. அதை பார்த்து அரவிந்த் மல்லி 2 பேரும், இங்கே பாருங்களேன், நாம் யார் தேடி போனோமோ அவங்களே வராங்க, வம்சம் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் மல்லியை கூப்பிட்றாங்க. மல்லி தனியாக வந்துடுறாங்க. கரெக்டாக உள்ளே போயிட்டு வந்த ராஜேஸ்வரி கிட்ட வக்கீல், என்ன மேடம், நம்ம தான் இல்லை 19 அடியாக வச்சுருக்கோம்ல, எடுத்து நீட்டிருந்தா கண்டிப்பாக விஜய் சார் சைன் போட்டிருப்பாரு, எல்லா சொத்தையும் உங்கள் பேரில் மாற்றிருக்கலாம்ல மேடம், ஏன் மேடம் நீங்கள் இப்படி டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க? என்ன மேடம், பழம் நழுவி பால் விழுற நேரத்தில் போயிட்டு தடுத்துட்டீங்களே மேடம். யோ நீனா முட்டாளாயா? இல்லை முட்டாளான்னு கேட்குறேன், உன்னை போய் ஒரு நல்ல வக்கீல்னு நான் கூட வச்சுருக்கேன் பாரு, ஏன் மேடம் தட்டுறீங்க? அப்புறம் என்ன ஏயா, இப்போ தான் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவன் மனசை குழப்பி விட்ருக்கேன், அவனும் சரின்னு சொல்லியிருக்கான். இந்த நேரத்தில் போயிட்டு பத்திரத்தை நீட்டோம்னா அப்போது நாம் எல்லாத்தையுமே முன்னாடியே யோசித்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியாதா? அவன் யோசிக்க மாட்டானா? அவன் ஒன்றும் முட்டாள் இல்லையா? அவன் என் தம்பி, இப்போ கொஞ்சம் அப்செட்டாக இருக்கான், அதனால் யோசிக்க தெரியாமல் இருக்கான், புரியுதா? அவன் இந்த குழப்பத்தோடையே வச்சுக்கணும், அப்போ தான் நாம் அவன்கிட்ட கையில் தாங்க முடியும். அதை விட்டுட்டு டக்குன்னு நம்ம முடிவெடுத்தோம்னா அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு, இந்த பிஸ்னஸில் அவன் பிஸ்னஸை பற்றி தப்பாக நியூஸ் போட்டது, அப்புறம் இன்வெஸ்டர்களில் பிரச்சனை பண்ண வச்சது,
இன்வெஸ்டர் மூலிமா கேஸ் கொடுத்தது, இப்போது கம்பெனி அக்கௌண்ட் அந்த பணத்தை எல்லாத்தையும் என் பேரில் மாற்றினது, இன்வெஸ்டர்கள் மூலிமா கொடுத்த கேஸில் அவனை ஸ்ட்ராங்காக்கி இன்னும் 2 வருஷத்துக்கு அவனை உள்ளே உட்கார வச்சு அவன்கிட்ட எல்லா சொத்தையும் என் பேரில் மாற்றி அதுக்கப்புறமா அவனை ஒரு சாதாரண ஆளாக என் காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்கிற ஒரு ஆளாக மாற்றணும். அப்போ தான் அவனையும் அவன்கிட்டேருந்து மல்லியும் பிரிக்க முடியும். அப்போ தான் அவன் முழுமையான சொல்கிறத கேட்பான். இதுக்காக நான் எவ்வளோ திட்டம் போட்டிருக்கேன், நீ என்னமோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க, வாயா முதல்ல அப்படின்னு ராஜி கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் அரவிந்த் வீடியோவாக எடுத்து வச்சுருக்காரு. எடுத்துகிட்டு பார்த்தீங்களா மல்லி, அந்த ராஜி தான் வாயால் சொன்ன எல்லாமே இதில் பதிவாக இருக்குது. இதை கொண்டு போய் நாம் விஜய் சார்ட்ட காட்டினா அது மட்டும் போதும், அதுக்கு மேலே மீதி விஜய் சார் பார்த்துப்பார் அப்படின்னு கொண்டு போய் அரவிந்த் நேராக விஜய் சார்ட்ட காட்டுறாங்க. விஜய் பார்த்துட்டு சம்மதிச்சு வர்றாரு. நம்ம அக்காவை நம்ம எந்தளவுக்கு நம்பணும், கடைசி நம்ம அக்கா நமக்கே துரோகம் பட்டாங்களே, பாவம் மல்லி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், காயப்படுத்திருக்கோம். ஆனால் அவன் நமக்காக உண்மையாக இது வரைக்கும் நமக்காக இருக்கான், சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் நம்ம அக்கா நமக்கு இவ்வளோ பேர் துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு விஜய் அந்த வீடியோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு.